சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை வந்து விமர்சனம் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அவர் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸில் வந்து பல பேர் அவருடைய ரசிகர்கள்லாம் கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க. பார்த்து ரொம்ப வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்மளுடைய சேனலில் போட்டுட்டு இருக்கிற கண்டென்ட் என்னென்னா, அவர் இப்படிலாம் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறது. ஒரு அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே நம்மளும் வந்து ஒரு 4-5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே அரசியல் வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு மீடியாவில், சோசியல் மீடியாவில். ஸோ முழு நேர அரசியலை வந்து கவனிக்க ஆரம்பிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 6-7 வருஷத்துக்குள்ளே நடந்த அரசியலுக்குள்ளே இதெல்லாம் வந்து இந்த மக்களை வந்து டைவர்ட் பண்ணியிருக்குது, எந்தெந்த பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய பிரச்சனைகள் வந்து இந்த அரசியல்வாதிகள் வந்து பண்ணாமல் அவங்கள வந்து திசை திருப்பி மட்டுமே அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். ஸோ அவங்கள மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணி இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு விஜய் அவர்களும் அதே பண்ணிட்டு இருந்தாருன்னா எப்படி அவருக்கு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கிறோம். அதே மாதிரி ஒரு கட்சியை குறை சொல்லுகின்ற விஷயம் இருக்குல்ல, அப்போ குறை சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சரியான பயணம் நம்மகிட்ட இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நானே வந்து தனியாக வந்து வாழ்க்கையில் முன்னேறி வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாப்புல. ஸோ விஜய் அவருடைய அப்பாவுடைய தயவு இல்லாமல் விஜய் அவருடைய முதல் வாய்ப்பு அவர் கிடச்சிருக்காது. அதே மாதிரி அரசியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஸ்டாலின் அவருடைய பையன் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அரசியலுக்குள்ள அவர் வந்தார். எவ்வளவு தான் கட்சியோட பின்புலம் இருந்தாலும் அந்த அவருடைய பையன் அப்படிங்கிற அது மிகப்பெரிய ஒரு நெப்போட்டிசம் அப்படின்னு கான்செப்ட் இருக்குல்ல, அதை நோக்கி தான் அவர் உள்ளே வந்தார். விஜய் அவர்களும் ஒரு நெப்போட்டிசம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் தான். அதே மாதிரி உதயநிதி அவர்களும் நெப்போட்டிசம் மூலமாக வந்து ஒரு ப்ராடக்ட் தான். இந்த 2 ப்ராடக்ட்டில் எந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப மக்களுக்கு அவசியமானது அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்க தெளிவை பொறுத்து, அவங்க வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காங்க, எந்த அளவுக்கு அவங்களாம் இந்த அரசியல் அணுக முடியும், மக்களை வந்து சென்றடைய முடியும் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த விஷயங்கள் இருக்கும். விஜய் அவர்கள் மக்களிடம் போய் சென்றடைவது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. ரொம்ப சுலபமாக அவருடைய கட்சியோட பேர், கொடி, அவருடைய தாட் ப்ராசஸை கொண்டு போய் சேர்த்தலாம். ஆனால் அதை அவர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிறது அவருடைய கான்ஃபிடென்ட்டில் மட்டும்தான் தெரிய ஆரம்பிக்கும். பட் ஆனால் ஒவ்வொரு மேடைகளையும் முதல்ல 46 நிமிஷம் பேசுகிறாரு, அப்புறம் 27 நிமிஷம் பேசுகிறாரு, அப்புறம் 3 நிமிஷம் பேசுகிறாரு, 7 நிமிஷம் பேசுகிறாரு, அப்புறம் 17 நிமிஷம், 13 நிமிஷம்னு சொல்லி மொத்தமாகவே அவருடைய மொத்த பேச்சையும் சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த 10 நிமிஷம் பேச்சுக்குள்ளே விஜய் அவர்கள் எப்படி வந்து மக்களை கவர முடியும்? ஒரு ஏரியாவுக்கு போனீங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற மக்கள் வந்து அங்கே நின்று பார்க்கணும். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்க கூட 1 மணி நேரத்தில் வந்து அவர் வந்து சந்திக்கணும், அவர் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வருவாங்க. நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் அசம்பிள் ஆகிட்டு அங்கே வந்து வெறும் 10 நிமிஷம் நின்றுட்டு நீங்கள் பேசிட்டு போகிறீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பிட்டீங்கன்னா அந்த மக்கள்கிட்டே வந்து எங்கே நம்மகிட்ட நின்று கூட பேச மாட்டேன்றாங்க, ஏன் 1 மணி நேரம் நின்று பேசினா தான் என்ன அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் தான் வரும். இதையெல்லாம் பிளான் பண்ணி விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பித்தா தான் நடக்கும். ப்ளஸ் வந்து வேலை நாளா இல்லை லீவ் நாளா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் யோசித்து யார் மேலேயும் மரியாதையோ மதிப்போ வைக்கிறது கிடையாது. அது அவங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய வேலை என்னென்னா எல்லா நாளுமே அவைலபிளாக இருக்கிறாரு அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் வரும். ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதை பல பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அரசியலுக்கு நல்லது, புரிஞ்சுக்கலைன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான். இதுவும் தப்பாக இருந்துச்சுனாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். இன்னும் நம்ம நிறைய பேசிக்கலாம்.